பிரைஸ் த லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 33 verse 3. என்னை நோக்கி கூப்பிடு. அழகான ஒரு வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி பார்த்து யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம். இந்த தினத்தில் ஒருவரும் வளராதபடிக்கு இல்லை வளரக்கூடாதபடிக்கு யாராவது ஒருவர் தடையாக இருந்துருவாங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், என்னை நோக்கி கூப்பிடு. பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து கூப்பிடும்போது எல்லாரும் அதட்டினாங்க, பேசாத, அமைதியில் இருன்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்னும் அதிகமாக கூப்பிட தொடங்கினார். அந்த பர்த்திமேயை தொடங்கினதுனால தானே ஆண்டவருடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் தொடரணும். தன்னுடைய மகளுக்காக அந்த தகப்பனார் ஆண்டவரை பார்த்து கூப்பிட நேராகவே போனார். உதவி செய்யுங்க, என் மகள் ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, கர்த்தரை பாட்டு கூப்பிடுங்க, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே. இந்த இரண்டு சம்பவங்களிலும் நாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு சகோதரி ஒருத்தர் வராங்க. பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி. வியாதியின் வேதனை அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சீரழிச்சது. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகிலும் அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டாலாவது சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசத்துடன் தொட்ட உடனே ஒரு வல்லம் அவற்றிலிருந்து புறப்பட்டது. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு விசேஷ அபிஷேக தைலம் ஓடுகிறது. கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. அவர் நோக்கி கூப்பிடுங்க. எந்த நோக்கத்திற்காக அவர் நோக்கி கூப்பிடுறீங்களோ அதில் ஒரு வெற்றி உண்டு, அதில் ஒரு அற்புதம் உண்டு, அதில் ஒரு அதிசயம் உண்டு. கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையுமே அவர் சும்மா விட மாட்டார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஆண்டோடைய அன்பு உங்களை தேடி வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை என்று புலம்பிக் கொடுத்த ஒரு சகோதரர், அவருடைய சாட்சியை நான் கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை பிரதர். ஒரு விஷயம், நான் ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்க்கும்போது என்னை நோக்கி கூப்பிடுன்ற ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு பலனாய் வந்தது. திருப்பி திருப்பி எனக்கு அதே மைண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. உடனே நான் என் அறையில் தனிமையில், ஆண்டவரே ஏசப்பா எனக்கு உதவும் என்று சொல்லி நான் மன்றாடினேன். என் மன விட்டு நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன். அன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது என்று சொன்னார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலும் இதுதான் சம்பவித்தது. நான் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை என்று மன்றாடின நாட்களில் ஆண்டோடைய அன்பு தான், அவருடைய பாசம்தான், அவருடைய நேசம்தான் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. அவர் நோக்கி கூப்பிட்டதுனால்தான், மற்ற புத்தகங்களை படிக்கிறதுனால அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆமேன் என்று சொல்லி அப்படியே போய்விடாமல் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசுங்க, கூப்பிடுங்க, உங்கள் மன வியாகுலத்தை சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட பார்த்து பேசுங்க. எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குப்பா, இவ்வளோ கடன்கள் இருக்குதுப்பா, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறப்பா, என் பிஸ்னஸில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குப்பா, என் சரீரத்தில் இந்த பிரச்சனைப்பா, ஒவ்வொன்றா சொல்லுங்கள். அவர் கேட்டுட்டு போயிடுறவர் கிடையாது. அவர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு என்று எரேமியா 33:3 சொன்னீங்களேப்பா. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த இருதயத்தில், இந்த செவிகள் மூலமாக இந்த வார்த்தை கடந்து சொல்லும்போது அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள்
பெரிதாக இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.